ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லி கொடுத்த கோல்டன் ரூல்ஸை நாளைக்கு எல்லாரும் கம்பல்சரி படிச்சுட்டு வந்துடணும். படிச்சுட்டு வரலைன்னா உங்களை வெளியே நிக்க வச்சு ஆப்சன்ட் மார்க் பண்ணிடுவேன். ஒழுங்கா படிச்சுட்டு வர வழி பாருங்க நீங்க எல்லாருமே. ஹலோ, என்ன தம்பி சொல்கிறா? அண்ணா என்னண்ணா ஒருத்தர் வர மாட்டாங்க, கடையில் சேலே ஆக மாட்டேங்குது. இப்போ என்னண்ணா பண்ணுறது? ஒருத்தர் கூட வராமல் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பானிபூரி கூட சாப்பிடாமல் இருக்கிறேண்ணா. என்ன தம்பி இன்னும் ஒருத்தங்க கூட வரலையடா இன்னும்? இப்போ வரைக்கும் யாருமே வரலண்ணா. சரிடா தம்பி, நீ வந்து கடையை லாக் பண்ணிட்டு போயிருக்கேன். சரிங்கண்ணா. சார் பார்ட் ஆஃப் பண்ணுறா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். அதை இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டினாக கேட்க போகிறேன். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து இதுக்கான பதில் சொல்லணும். படிச்சுட்டு வராதவங்களை நான் வெளியே அனுப்பிச்சிருவேன். இன்னைக்கு நான் ஆப்ஷன் மார்க் பண்ணிடுவேன். படிக்காத ஸ்டூடெண்ட் எல்லாம் வெளியே போயிடலாம். சந்தோஷ் எந்திரி, நேற்று நான் சொன்ன கோல்டன் ரூல்ஸை சொல்லு. தெரியலைங்க சார். என்ன படிக்காமல் வந்திருக்க? நீ பார்ட் டைம் ஜாப் போறியா? இல்லைங்க சார். படிக்கிறத தவிர்த்து உனக்கு வீட்டில் என்ன வேற வேலை? உள்ள வர்றப்ப நீ மோனிகா சாங்க போட்டு கேட்டு இருக்க. சாரிங்க சார். நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நீ வெளியே போயிரு. நான் உனக்கு ஆப்ஷன் மார்க் பண்ணிடுறேன். பக்கத்துல பிரசாத், நீ சொல்லு. நீ பார்ட் டைம் ஜாப் போறீல? ஆமாங்க சார். உனக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியுங்க சார். அப்ப நீ அதற்கான ஆன்சர் சொல்லு. பர்சனல் அக்கௌண்ட்ஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், credit what goes out. Nominal accounts debit all expenses and losses, credit all incomes and gains. Very good. All of the students clap for him. Very good பிரசாத். முதல்ல நீ எப்படி இருந்த? போற இடத்துல எல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருந்த. எவனோ ஒருத்தன் போவான், அவனை பிடிச்சி வளர்த்து வாங்குவார். அங்கே ஒருத்தன் போகிறான் பாரு, அவனை கூப்பிடுவாமா? டேய், என்ன ப்ரோ? என்ன தலை? என்னடா? என்ன நண்பா? டேய், ஒரு கூலி குடுறா, லைட்டு ஆன்ஸு குடுறா, ஒரு சிகரெட்டு குடுறா, டேய் ஒரு 10 ரூபா குடுறா. எங்கிட்ட இல்லை ப்ரோ. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. எங்கிட்ட எல்லாம் இல்லைடா. என்கிட்டலாம் இல்லை நண்பா. என்னடா எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்றானுங்க. அவங்களுக்கு காசு மேலே ஒரு அடியை போடுறா. அங்க நிக்கிறது உன் தம்பி தானே? டேய், உங்க அக்கா கூப்பிடுறாங்கடா. எதுக்குடா ஹச்ஓடி ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க? இல்லக்கா, ஒரு 4 பேர்த்த பிடிச்சி அடிச்சு போட்டாங்கக்கா. ஏன்? டேய் கம்முன்னுறா. என்ன சொல்ல வேணாம்னு சொல்றியா? காதோட அப்பிடுவ, நீ சொல்றா. 4 பேர்த்துக்கிட்ட 10 ரூபாய் கேட்டான், தரமாட்டேன்ட்டானுங்க. அதனால அடிச்சுட்டு. இவன் என்ன கேட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். கூலி கேட்டியா சிகரெட் கேட்டியா? எல்லாமே தான் கேட்டேன். எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன்ல. முன்னாடி எப்படி இருந்தியோ இப்ப வரையும் அப்படியே தான் இருக்க, கொஞ்சம் கூட மாறல.
அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க, அதை நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்ற. சரி விடு, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் கேட்கும் போதெல்லாம் நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி போனா போதுன்னு அம்மா அப்பாட்ட என்ன சொல்லாம இருக்கிற. சரி, நான் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறேன். சரி காலேஜ் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு வரையும் நீ வீட்டுல உட்காந்து படிச்சிருக்கியா? வீட்டுல தான் படிக்க மாட்டேற. சரி காலேஜ் வந்துனாச்சும் படிக்கலாம்ல. எதுக்கு வரோம் எதுக்கு போறோன்னே தெரியாம காலேஜ் வந்துட்டு இருக்கியா? காலேஜ் வந்து 2 மாசம் ஆச்சு. படிக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளவு படிச்சிருந்திருக்கலாம். இனிமேல் படிக்க ட்ரை பண்றேன். படிக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சிகளும் நீ எடுக்கணும். சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறேன். நீ போய் ஹெச்ஓடி மேம்கிட்ட சாரி சொல்லிட்டு இனிமே இப்படி பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வா. நீ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோ. சரி, போயிட்டு வரேன். பாய். ஹெச்ஓடி மேடம் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து நீ இப்ப மாறிட்ட. பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிக்கிற பசங்களும் இருக்காங்களா? எப்படா? சார், நம்ம படிக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாதுங்க சார், அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணுங்க சார். டெய்லி ஒர்க் போயிட்டு வந்து வீட்டை தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு லைன் படிப்பேங்க சார். நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேங்க சார், அவ்வளவுதாங்க சார். சிம்பிள் சார். வெரி குட் பிரசாத். ஃபியூச்சர்ல நீ பெரிய ஆளா வருவ, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருப்ப. தேங்க்யூங்க சார்.